சிறப்புரையாற்ற சென்னை துறைமுக ஆணையத்தின் பேரதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெறும் இந்த பொங்கல் விழாவில் நமதுடன் இருப்பவர் திரு எஸ் முரளிகிருஷ்ணன், முதன்மை கண்காணிப்பு அதிகாரி, சென்னை துறைமுகம். திரு கிருபானந்த சுவாமி, போக்குவரத்து மேலாளர். தலைவர் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் திரு நடராஜன் அவர்கள் மற்றும் வீட்டிற்கும் அனைத்து ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ் அனைவருக்கும் இந்த பொங்கல் விழாவில் பங்கு பெற்றதற்காக, அழைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லாஸ்ட் 2 வருஷம் முன்னாடி ஒரு தமிழ்ச்சங்க விழாவில் வந்தப்போ அப்போ தான் நான் கீழடி போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கீழடி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. நமது தமிழ் மக்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருந்தார்கள், அவர்கள் விட்ட சுவடுகள் எப்படி இருந்தது, அதன் மூலமாக இன்றைய சமுதாயம் என்ன கற்கின்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது கீழடி எனக்கு. அப்போ இன்னைக்கு இந்த தமிழ் சங்கம் விழாவில் பேசும்போது சரி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் யோசிக்கும்போது தமிழன் எப்படி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தான், இயற்கை மூலமாக, உணவு மூலமாக, மூச்சு மூலமாக அவன் என்ன யோசித்தான், என்ன நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறத பற்றி யோசித்தேன். இன்ஃபேக்ட் வென் டிராஃபிக் மேனேஜர் பேசும்போது இயற்கை ஒன்றிய தமிழன் அந்த டாப்பிக்கில் தான் நீங்களும் பேசுனீங்க. நம்ம எவ்வளோ இயற்கையை ஒன்றி இருக்கோமோ அவ்வளோ நமது உடல் உயர்வு பெறும். மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திரளும் மணியும் உடையோய். புறநானூறு. இது முரஞ்சியூர் முடிநாகனார் பாடியது. அவர் சேர மன்னன் செருஞ்சோற்றுயன் அவர் வந்து எப்படி அவருடைய எண்ணங்கள், உடல் வாகு எப்படி இருந்ததுங்கிறது சொல்றதுக்காக அவர் இந்த பாடுறாரு. மண்ணும் நிலத்தாங்கிய ஆகாயமும் ஆகாயத்தை தழுவும் காற்றை தாங்கிய தீயும் தீயோடு முரண்படும் நீரும் என ஐம்பெரும் பூதங்களின் இயற்கையைப் போல பகைவரை பொறுத்தல், சூழ்ச்சியில் பரந்த மனப்பான்மை, வலிமை, அளிக்கும் ஆற்றல், அழகு ஆகிய பண்புகளை கொண்டவனே அப்படின்னு சொல்லி இயற்கையோடு ஒப்பிட்டு அவருடைய குணாதிசயங்களை வந்து போற்றார். தமிழரின் வாழ்வு என்பது வெறும் பிழைப்பு அல்ல, அது ஒரு கலை. இயற்கையோடு இயந்து உடலையும் உயிரையும் பேணிய உன்னத வாழ்வு அது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சங்ககால தமிழர் நிலத்தை 5ஆக பிரித்து அந்தந்த நிலத்தின் பூக்களையும் பறவைகளையும் தன் வாழ்வின் அடையாளமாக கொண்டனர். அந்த காலத்திலேயே நம்மளுக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நம்ம குழந்தைகளுக்கும் தெரியும். பட் அது கூட எப்படி இயற்கையை சொன்னாங்க, அது கூட எப்படி ஒவ்வொரு மக்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பூவின் பெயரை சூட்டியதிலேயே அவர்களின் இயற்கை நேசமும் வெளிப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றால்
காடும் காடு சார்ந்த இடம் முல்லை. இப்படி மண்ணின் மனத்தை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இயற்கையே வாழ்வியல், உணவு, உடை, வழிபாடு. இயற்கையே வழிபாடு, இயற்கையே நம்மளுடைய கடவுள். சூரியன், ஞாயிறு, திங்கள், சந்திரன் மற்றும் மலை, இதெல்லாம் போற்றி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். விலங்குகளுடனான தோழமை கூட. சங்க இலக்கியங்களில் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களின் உட்ட நண்பர்களாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளன. நம்ம சேரர், சோழர் எல்லாருக்குமே ஒரு விலங்கு, ஒரு உயிரினம் அவங்களுடைய கொடியில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி நந்தினம் கழித்த நல்வளப் புன்னை நுண் தாது உரைக்கும் நருந்தன் நிழல் கீழ் நின்னுமச் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. இது ஒரு நற்றிணை பாடல். தோழிகளுடன் விளையாடும் போது மணலில் புதைத்த விதையிலிருந்து வளர்ந்த இந்த புன்னை மரம் உன்னை விட சிறந்தது, இது உனக்கு தங்கை முறையாகும் என்று தாய் கூறினாள். ஒரு தலைவி தான் விளையாடி வளர்ந்த புன்னை மரத்தை தனது சகோதரியாக கருதி அந்த பாங்கு சங்க தமிழன் இயற்கையை எவ்வளவு நேசித்தான் என்பதற்கு ஒரு சான்று. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனோடு நட்பே. தலைவன் மீதான காதலை கூட நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது என்று தலைவி கூறுகிறாள். இங்கே தன் அன்பை அளக்க அவள் இயற்கையே சான்றாக எடுத்துக்கொள்கிறாள். ஸோ தமிழுடைய எல்லா வாழ்விதழிலையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் பார்த்தீங்கன்னா இட் வில் மோரர்லெஸ் ஒரு இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு. அந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதுல தான் இன்னும் ரெண்டு விஷயங்களும் மேம்படுது. ஒன்று உணவு, இன்னொன்று மூச்சு. நம்ம சித்தர்கள்லாம் தமிழ்நாடு சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். சித்தர்கள்லாம் இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. புறநானூரில் இதே சொல்லியிருக்காங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு எந்த அளவுக்கு சாப்பிடணுங்கிறத பற்றி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இப்போ சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது எப்போ சாப்பிடணுங்கிறதுக்கு உங்கள் உடம்பு சொல்லும், உங்களுடைய பசி சொல்லும். நம்ம என்னடானா லஞ்ச் டைம் விட்டுட்டு 1:30க்கு சாப்பிட்றோம், சாயந்தரம் 4 மணி ஆனால் டீ சாப்பிட்றோம். நம்மளுக்கு இந்த டைமிங்க்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. பட் திருவள்ளுவர் சொல்கிறாரு, உங்களுடைய உடல் சொல்லும் எப்போ உங்களுக்கு பசிக்குதுட்டு. அதை உணர்ந்து உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோயே வராது அப்படிங்கிறாரு. அந்த காலத்தில் நம்ம மக்கள் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பையும் செய்தார்கள். தினையும் தேனும் ஆம்பல் அரிசி சோறும் மாறி காலத்து அவரையுமே அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழ வைத்தன. இப்போ நிறைய குழந்தைகளுக்கு போனால் சீஸ் பால்ஸ் தான் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா பீட்சா தான் சாப்பிட்றாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம வாழைப்பூவில் பண்ண ஒரு பொரியலை சொன்னால் அவங்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. பட் இது நம்மளுடைய மிகப்பெரும் பொறுப்பு. இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது மிகவும் அவசியம். வாழை மரத்தில் எடுத்தீங்கன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாமே பயங்கரமான யூஸ். தண்டு முதற்கொண்டு, வாழைப்பூ முதற்கொண்டு, இலை முதற்கொண்டு எல்லாமே இது அவங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு மரத்தோட அந்த வேர் முதற்கொண்டு, இலை முதற்கொண்டு, பூ முதற்கொண்டு, பழம் முதற்கொண்டு அதோடைய அருமை பெருமைகள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இது சொன்னாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதோடைய நம்ம சங்க காலத்துலேருந்து நம்ம வரைக்கும் இப்போ வந்தது அதுலேயே நிறைய கம்மி ஆயிடுச்சு. அது அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம தான் அதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதே போல் உடலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்கள் உடம்புடைய எனர்ஜி எவ்வளவு காற்று உள்ளார நிறைந்திருக்கிறதோ நெஞ்சில் அவ்வளோ உங்களுடைய ஆக்கத்திறன் மேம்படும்.
ஆக்சிஜன் டிட்டர்மைன்ஸ். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. சிலர் பாருங்க நல்லா மூச்சு இழுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய டென்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அவங்க எந்த விஷயத்தையும் ஒரு பொறுமையோடு பொறுப்போடு அணுகுவாங்க. உங்கள் உடம்புல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறது தான். இப்போ கோவிட் டைம்லேயும் என்ன பார்த்தாங்க, அதானே பார்த்தாங்க, உங்கள் உடம்புல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறது. இந்த ஆக்சிஜனோட உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நன்றாக காலையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த அந்த பொழுது நல்ல பொழுதாக அமையும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்களும் இதை சொல்ல வேண்டும். இன்ஃபேக்ட் அது கூட ஒரு மனிதனோட இயல்பு என்ன, ஒரு எமோஷ்னல் ஹியூமன் பீயிங். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வல்லார் சொன்னது போல எல்லா உயிர்களையும் சமமாக தன்னுடைய உயிரைப் போலவே பாவித்து அவற்றுடன் ஒன்றிணைந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் உணர்பவர்கள் உண்மையான தூய்மையான ஆன்மாவை பெற்றவர்கள். இதுவே வள்ளலார் கண்ட கருணை, அன்பு, ஜீவகாருண்யத்தின் அடிப்படையாகும். இயற்கையை நேசித்தல், உடலை ஓம்புதல், பசிப்பினி போக்குதல், இந்த 3ம் தான் நமது தமிழ் பண்பாட்டின் அச்சாணிகள். சங்க இலக்கியம் காட்டிய இயற்கை வாழ்வையும் திருமூலர் காட்டிய யோக நெறியையும் வள்ளலார் காட்டிய ஜீவகாருண்யத்தையும் நாம் இணைத்து பின்பற்றினால் இன்றைய இயந்திர வாழ்வில் நாம் இழந்த அமைதியையும் ஆரோக்கியத்தையும் மீண்டும் பெற முடியும். இந்த பொங்கல் நல்லாளில் என்னுடைய விஷஸ்ன்னு சொன்னால் இந்த நல்ல வாழ்வு, நிறையற்ற செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அன்னைக்கு இலக்கிய மாலை சூடி சென்றிருக்கும் பேரதிபர் அவர்களுக்கு நன்றி.